வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாஸ் பெஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்தியாவில் மட்டும் அந்த கம்பெனி நல்லா வெற்றிகரமாக இருந்தால் செயல்பட்டால் போராது, உலகம் பூராவும் செயல்பட வேண்டும். அப்படி செய்வது தான் இந்தியன் மல்டிநேஷ்னல் என்று அழைக்கப்படும். அதாவது ஒரு கண்ட்ரியில் இந்தியாவில் மட்டுமே அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் போகாது, உலகத்தில் நிறையா இடத்துல அவங்க ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு உண்டான பிளான்ஸ், அதாவது அங்கங்கே மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கனடா, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல இருந்தால் அதையும் இங்கேருந்தே அவங்க நிர்வாகம் செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினால் அதற்கு பேர் தான் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இது ரொம்ப சின்ன வீடியோ தான். இதை 2 எக்ஸாம்பிள் மூலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1991 அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதாவது இது எப்படின்னா, அப்போ லைசன்ஸ் ராஜ், பர்மிட் ராஜ்னு இருந்தது. இந்தியன் எக்கனாமியே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தபோது வேறு வழி இல்லாத டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறவரும், அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், நரசிம்மராவ்ங்கிற பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தாங்க. வேறு வழி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு எல்லா கம்பெனிஸையும், ஃபாரின் கம்பெனிஸையும் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தது. அதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் ஆரம்பித்த உடனே இந்தியன் கம்பெனிஸும் என்ன நினச்சாங்க, நம்ம இங்கே மட்டும் இருந்தால் போகாது, உலகம் பூராவும் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சி தான் அப்போலோ டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணாங்க, $2.5 பில்லியன் அமெரிக்காவில் இருக்கிற கூப்பர் டயர் அண்ட் ரப்பருங்கிற கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி டாட்டா அண்ட் ஜகுவார் டீல் அப்படின்னு $2.3 பில்லியன் இருந்தது. ஆனால் இதை விட ஜாஸ்தி வாங்கணும், இதை விட ஜாஸ்தி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எக்கச்சக்கமான கடனை வாங்கி அங்கே அந்த கம்பெனியை வாங்கினாங்க. எப்போது 2013 2013 வாங்கின போது எல்லோரும் சொன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, இதை போய் யாராவது வாங்குவாங்களா, இவ்வளோ பெரிய பணம் கொடுத்து வாங்குவாங்களான்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 2024-25 அவங்களுக்கு ரெவென்யூ எவ்வளவு, 26,000 கோடி ரூபாய். 26,000 கோடி 126,123 crores வித் an ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப் 3,000. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்னா டேக்ஸ் எல்லாம் போக மிச்ச ப்ராஃபிட்டு. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த வருஷம், கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா குளோபல் ரிசெஷன்னு சொல்லுவாங்க. உலகம் பூரா வண்டி விற்கலன்னா டயர் விற்காது, டயர் விற்கலன்னா அப்போலோ டயர்ஸும் வாங்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் நிலைமை சீராகும். அதனால் அப்போலோ டயர்ஸ் ரொம்ப ஃபார்மிடபிள் கோர் காம்பிடன்சிஸ் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான விஷயத்தில் அதை லிவரேஜ் பை அவுட்னு சொல்லுவாங்க. என்னடா அது இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. 30,000 கோடி ரூபாயெல்லாம் கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கணுமா, அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கணுமா, அதுவும் 3 மடங்கு பெரிய கம்பெனி. இன்றைக்கி என்னென்னா உலகம் பூராவும் அவங்க டயரை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. யூஸ் ஆஃப் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டுட்டாங்க. எக்கச்சக்கமாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அப்போலோ டயர்ஸோட ஒரு பெரிய விஷயம். சரி, அடுத்த ஒரே ஒரு கம்பெனியை நம்ம பார்த்துடலாம். இதே மாதிரி வீடியோ 2-3 வரும். நான் உங்களுக்கு மற்ற எக்ஸாம்பிளும் எடுத்து காமிக்கிறேன் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸை பற்றி. பட் இது ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா குரூப். அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸை பற்றி கேள்விப்படாதவங்களே கிடையாது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல்ஸு, ஏவியேஷன், ஆட்டோமொபைல்ஸ், அதை தவிர எக்கச்சக்கமான மற்ற பிஸ்னஸ்லேயும் அவங்க தான் இருக்காங்க. இன் மோஸ்ட் ஆஃப் விச் இட் ஹாஸ் ஹியூஜ் மார்க்கெட் ஷேர்ஸ். Tata Consultancy Services is the largest software exporter with global competencies across several verticals, and these have enabled the organization to offer best competition to the likes of IBM among several other global IT giants. ஒரு கம்பெனியாக இருந்தால் பரவாயில்ல, எக்கச்சக்கமான கம்பெனிஸோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோடு அவங்க போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. உலகம் பூரா இருக்காங்க.
எல்லா இடத்துலையும் உலகம் பூரா வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. காஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவோம். ஒரு காலத்துக்கு ஒரு சின்ன லாபம் தான் அவங்களுக்கு வந்து. இந்தியாவை மற்ற கம்பெனிஸை விட இந்தியன் கம்பெனிஸ் ரொம்ப சீப் லேபர் அதை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. இவங்களுக்கு எக்கச்சக்கமான நாலேஜ் பேஸ் டெவலப் பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமான கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 6,09,079 மக்கள் கன்சல்டன்ஸ், அதை விட ஜாஸ்தி தான் இருக்கதா சொல்கிறாங்க. 50 கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைட்னா என்ன அர்த்தம்? உலகம் பூராவும், which includes the biggest markets of USA, UK, Canada, Australia, Singapore, with a growing presence in Europe. It has delivery centers in Germany, France, Italy, Switzerland and other countries. எக்கச்சக்கமான ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க. TCS has generated a revenue of $49,000 American dollar per employee. 2020 அவ்வளோ பணம் அவங்க ஓட்டத்துக்கு லாபம் ஈட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பர் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இவ்வளோ பணம் லாபம் வந்திருக்கு அவங்களுக்கு. 25% ரைஸ் ஃபார் த ப்ரீவியஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு அந்த 2010 2020 இருந்த ஃபிகரை விட இது 25% கூட. prides itself as a digital transformation and technology partner in the industry leading organizations worldwide. இது சாதாரண விஷயம் இல்லை. அது உலகம் பூராவும் ரீச் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் நீங்கள் தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 1-2 எக்ஸாம்பிள் தான். ஆனால் இதுலேருந்தே உங்களுக்கு என்ன புரியும்னா, அப்போலோ டயர்ஸும் சரி, டாடா கன்சல்டன்சி கம்பெனியும் சரி, எக்கச்சக்கமான ப்ராஃபிட்ஸை பண்ணி உலகம் பூராவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனியோட சேர்ந்து விட்டது. இதுக்கு பேர் தான் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.